மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கவலைகள், மனசில் பலவிதமான கேள்விகளுடன் நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்களை தகத்தெறிந்து போராட்டங்களை விரட்டி அடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய முதன்மையான மாதமாக இந்த மே மாதம் உங்களுடைய லைஃப்பில் நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் அடி வாங்கலாம், அடியே வாங்கியிருந்தால் எப்படி இருக்கும்? போராடலாம், போராடிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுடைய அதிகமாக இப்போ உங்களுக்கு ஓடிக்குது. அது இந்த ஒரு வருஷமாக கும்பராசி அன்பர்கள் இதை தான் மெயினாக தாரக மந்திரமாகவே பயன்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை. போடா விட்றா பார்த்துக்கலாம், என்ன செய்ய, இவங்க எல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க. ஸோ அந்த நிலைமை மாறப்போகுது. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனை, வேலையில் உள்ள அழுத்தம் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மே மாதம். சக ஊழியர்கள் உங்களுக்கு கொடுத்து வந்த தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு கிடக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்தை முடித்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்னா அது உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்ற கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. புதிய புதிய முயற்சிகள் எடுக்கலாமா? நான் ஒரு விஷயம் முடிவெடுத்து வச்சுருக்கேன், இந்த விஷயம் முடிவெடுத்ததை செய்யலாமா, இதை செய்து முடித்தா எனக்கு நன்மையாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மே மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உறுதியாக உங்களுடைய முயற்சியில் அப்படியே அக்யூரேட்டாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அப்படியே முடிச்சு காட்டுங்க. அதில் உங்களுக்கு உண்மையாகவே லாபம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நிறைய மன அழுத்தம் வரும். பொதுவாகவே காதலில் சிறந்த ராசியில் கும்பராசி ஒன்று. காதல் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டா, உங்களை காதலிக்கிறவங்க பொதுவாகவே கும்பராசி அன்பர்களை காதல் செய்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை காதல் பண்ணனே அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும், பெரிய முன்னேற்றம் வரும், பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பீங்க. சந்தோஷம்னா இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறத உங்களை காதல் செஞ்ச பிறகு தான் அவங்க உணர்வாங்க. ஆனால் கல்யாணத்தில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கிற நபர்களில் நீங்கள் தான் முதன்மையான நபர். காதல் பண்ணும்போது என்னை மானேன்னா, தேனேன்னா, பொன்மானேன்னா, நீதாம்மா என்னுடைய தேவதைன்னு சொன்னான். ஆனால் கல்யாணம் ஒன்று நான் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயரூபத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க சுயரூபத்தை அப்போ தான் அவங்க காட்டே செஞ்சுருப்பாங்க, நீ கண்டுபிடிச்சிங்களோ இல்லையோ. ஸோ அவங்க சுயரூபமே அப்போ தான் ரிசல்ட்டே தெரியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களை ஏமாற்றிருப்பாங்க. பல கும்பராசி என்பவர்கள் காதல் திருமணம் முடித்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்க கும்பராசி என்பவர்களுக்கு இது உண்மையிலேயே தெரியும், ஒத்துக்குருவாங்க. ஆமாம் சார், நான் காதல் திருமணம் முடித்தேன், என்னை ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாரு, நான் மனசுல நினைப்பேன் அவர் செய்வார் சார், நான் கண்ணால் பார்ப்பேன் சார், அவர் அப்படியே செஞ்சுருவார் சார். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு நான் வார்த்தைகளால் சொன்னால் கூட மதிப்பில்லை சார், என்னை கண்டுக்கிறவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி பெண்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அழுத்தம், அந்தளவுக்கு போராட்டம். இது அப்படியே ஆண்களுக்கும் பொருந்தும். கும்பராசி ஆண்களுக்கும் இதே தான் சார். நான் லவ் பண்ணும்போது என்னுடைய காதலி என்னை ரொம்ப கேர் பண்ணான், நான் சந்தோஷத்தை உச்சிக்கு போயிருக்கேன், அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி பாய்ஸ் படத்தில்
நம்ம இவர் நடிகர் அவர் பறக்கிற மாதிரி நானும் பறந்துருக்கேன். ஆனால் எகிரி குதிச்சேன், வானம் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் குதித்து பார்த்துருக்கேன். ஆனால் கீழே உளுந்து பார்த்தேங்க சார். கல்யாணம் முடித்து பார்த்தேன். அடி பாதாளத்துக்கு போயிட்டேன். அப்படிங்கிற நிலைமையில் கும்பராசி நபர்களுக்கு பல பிரச்சனை இருந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஜாதக ரீதியாக. ஸோ ராசியின் அடிப்படையில் உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் ஓரளவுக்கு அடி, ஜாதகமும் வலுவில்லைனா, 7ஆம் இடமும் வலுவில்லைனா நிறைய அடிபாதாளத்துக்கு போனவங்க கும்பராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. இப்போ நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இதெல்லாம் உண்மை என்றால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் இனிமேல் தான் மாற்றம் வரப்போகுது. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஏற்படும். ஸோ இந்த புரிதல் இந்த மாதத்திலேருந்தே ஆரம்பிக்கப்படுது. உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவுகள் தேடி வருவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வெற்றி உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்பு படிப்படியாக விலகப் போகுது. பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. ஸோ மேலும் ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்குன்னா மருத்துவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸு சில மருந்துகளை கரெக்டாக சாப்பிடுங்க. அசால்ட்டை மட்டும் இருந்துடக்கூடாது. இந்த மாதம் அதான் முக்கியம். வார்த்தைகளில் கவனம் தேவை. மருத்துவத்து சார்ந்த விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதேபோல் யாருக்கா பணம் கொடுக்கறது வாங்குகிற விஷயங்கள் தலையிடக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராகும். இந்த மே மாதம் மிகப்பெரிய குழப்பம் இல்லாத மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னுடைய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.